Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டியூன்ஸ் மூலமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்கிறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமா சுகமா இருக்கு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா சாப்டர் 10 verse 42. கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமேன். எனக்கு அன்பார்களே, இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார், இந்த மரியாள் எப்படி அந்த நல்ல பங்கு தெரிந்து கொண்டார்களோ நீங்களும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த நல்ல பங்கு தெரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், இந்த நல்ல பங்கு என்னன்னா, மரியாள் தேவ சமூகத்துல காத்திருக்க ஒப்பு கொடுத்தா, ஏசப்பா பேச அவர் சத்தத்தை கேட்க ஒப்பு கொடுத்தா. அதனால ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், இந்த மரியாமை போல நல்ல பங்கு நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள், அவமானங்கள் இருந்தாலும் நீங்க இந்த மரியாமை போல தேவ சமூகத்துல காத்திருக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த வேத புஸ்தகங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல இருந்து 42ஆம் வசனத்துல பார்க்கும்போது, பெத்தானி என்ற கிராமத்துல 3 பேரு, அப்படின்னா மார்த்தாள், மரியாள், லாசர் இருந்தாங்க. இந்த பெத்தானியா கிராமத்துக்கு எப்பெல்லாம் ஏசப்பா வந்தாரோ, இவங்க குடும்பத்துல ஏசப்பா வந்து என்ன பண்ணாரு, இவங்களோட உருவாடுவாங்க. ஏன்னா ஏசப்பா மார்த்தாள், மரியாள், லாசர் மிகவும் நேசித்தார். அதே போல மார்த்தாள், மரியாள், லாசர் ஏசப்பா மிகவும் நேசித்தார்கள். ஆனா இதை பார்க்கும்போது மார்த்தாள் ஏசப்பா அந்த கிராமத்துக்கு வரும்போது தன் வீட்டுக்கு அழைக்கிறார். ஏசப்பாவை அழைத்து மார்த்தாளுக்குள்ள பலவிதமான கவலைகள், ஏசப்பாக்கு நான் என்ன செய்வது, அவருக்கு என்ன கொடுப்பது என்ற பலவிதமான கவலைகளோடு தான். ஆனா இந்த மரியம்மா பாருங்க, ஏசப்பாவுடைய சமூகத்தை காத்திருந்து ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்க தன்னை ஒப்பு கொடுத்தா. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட இந்த மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? குடும்பத்தை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, எதிர்கால வாழ்க்கை குறித்து கவலை, பலவிதமான டென்ஷன்ல இந்த மார்த்தாளை போல நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், இந்த மார்த்தாளை போல அநேக காரியத்தை குறித்து நீ கலங்காதபடி, நீ கவலைப்படாதபடி மரியாளை போல தேவ சமூகத்துல காத்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சத்துருவின் கிரியைகள் இருந்தாலும் அதை விடுதலை ஆக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மார்த்தாளை போல நீங்க கவலைப்படாதபடி, உங்க குடும்பத்தின் காரியத்தை நினைத்து புலம்பாதபடிக்கு மரியாளை போல தேவ சமூகத்துல காத்திருந்து அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்ய நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனையில இருந்து, உங்க வாழ்க்கைக்கு எல்லா போராட்டங்கள் இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஏசப்பாவை நோக்கி நாம செபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையானது நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாள்ல கூட நீர் எங்களோட பேசினீரப்பா. மரியாம போல உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க அந்த நல்ல பங்கை நாங்க தெரிந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து நாங்க கவலைப்படாதபடி, கண்ணீர் வடிக்காதபடி, புலம்பாதபடிக்கு உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப்பா. எங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களை மேற்கொள்ளப்பா. தேவன் நீங்க பலன் தருவீராக. இந்த வேலை கூட யாரெல்லாம் விசுவாசத்தோட, நம்பிக்கையோட ஏசப்பா உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களப்பா. மரியாதை போல அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டப்பா, வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, எல்லா போராட்டங்களிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க கிருபை செய்வீராக. உங்களுடைய வார்த்தை அனுப்பி அப்ப என் ஜனங்களை நீங்க பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.